அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பவுல் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தேவைகள் நமக்கு உண்டு. அதே போல மாதங்களை கடந்து ஆண்டுகளை கடந்தும் சில திட்டங்களை நாம் வகுத்து வருகிறோம். இப்படி எத்தனையோ விதமான எதிர்கால காரியங்களை நாம் யோசிக்கிற போது கவலை நமக்கு வரும், பயம் வரும். நிகழ்காலத்திலும் அன்றாடும் சில தேவைகளை நாம் சந்திப்பதற்கு திணறுகிறோம், போராடுகிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே நமக்கு கவலையும் பயமும் வரும். இப்படி பல்வேறு விதங்களிலே நிகழ்கால எதிர்கால காரியங்களை குறித்து யோசிக்க யோசிக்க சில வேளைகளில் வரக்கூடிய பயங்களை நாம் அறிகிறோம். இந்த நிலையில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஆலோசனை என்னன்னா, நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாம அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருங்க, தெரியப்படுத்துங்க என்று பவுல் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறாரே. அருமையானவர்களே, ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறார்னா, அப்பொழுதுதான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு தெய்வீகமான சமாதானம் அப்போ கிடைக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணி முடித்த பிறகு உங்கள் பாரத்தை எல்லாம், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா அழுத்தங்களை எல்லாம் ஆண்டவரே என்று சொல்லி அவர் கையில் ஒப்படைச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு இனம் புரியாத ஒரு தைரியமும் ஒரு ஆறுதலும் ஒரு பலனும் வந்தது போல நீங்கள் உணர்வீங்க. அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வேண்டுதலுக்கு விரைவில் பதில் கிடைக்கிறது என்று. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் ஏக்கங்களுக்கெல்லாம் ஒரு விடை காணணும் அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தை தவிர வேற எங்கு போனாலும் நாம் எதிர்பார்த்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஆகவே அங்கேயும் இங்கேயும் சொல்லி நேரத்தை காலத்தை வீணடிப்பதை காட்டிலும், அலைந்து திரிவதை காட்டிலும், ஆண்டவரே என்று அவருடைய பாதத்திலே அமர்வது மட்டுமே புத்திசாலித்தனம். அதுதான் ஞானமுள்ள ஒரு செயல். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற நல்வார்த்தை எதுவாக இருந்தாலும் அவரிடத்துல சொல்லிருங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவருடைய பெயரே யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வார். நான் உன்னை காண்கிற தேவன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே காண்கிற தெய்வம், எல்லாவற்றையும் பார்க்கிற ஆண்டவர், காப்பாற்றுகிற தெய்வம் ஒரு நாளும் உங்க ஜெபத்தை தள்ளிவிடவே மாட்டார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆகவே அவருடைய சமூகத்தை இந்த நாளிலே நாடி உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய அந்த ஜெபத்தினால் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். தெரியப்படுத்தினதோடு நிற்காம, ஆண்டவர் எனக்கு வெற்றியை தந்து விட்டார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். இந்த நாளிலே நீங்க எதிர்பாராத வழியில, எதிர்பாராத சூழ்நிலையில வெற்றியின் சத்தத்தை நீங்கள் விரைவில் கேட்பீர்கள். நன்மை உங்களுக்கு உண்டாயிருக்கும், தீமை ஒரு நாளும் வரவே வராது. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரே சந்திக்கிற நெருக்கடியான வேலைகளில் எல்லாம் இதிலிருந்து தீர்க்கக்கூடிய, விடை காணக்கூடிய, தீர்வை உண்டாக்கக்கூடியவர் ஒரே ஒருவர். அவர்தான் என்னை படைத்த தெய்வம், எனக்காக உயிரையே கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் அந்த ஜெபத்தை நீர் கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறேன். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யார் எதற்காக ஆண்டவரே என்று சொல்லி அவங்க பாரத்தை உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வெற்றியையும் சுகத்தையும் ஆறுதலையும் விடுதலையும் தந்து அவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்க போகிற தயவுக்காக நன்றி. இதை கேட்குற எல்லாரையும் மனதார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலான வாழ்த்தினேன். சுகம் பெறுவார்களாக, வெற்றி அடைவார்களாக, நன்மை உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள், வெற்றி உங்களை தேடி வரும். நன்றி.